தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, நல்லூர் கந்தனுடைய திருவருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 14ஆம் நாள் 30/8/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு. அவ்வாறு ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு மலர்களை படித்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான செல்வங்களும் நிறையக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமை அலங்கார கந்தனாகிய இந்த நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோத்சவத்திலே இன்றைய தினம் தண்டாயுதபாணி உற்சவம், இந்த முருகப்பெருமானுடைய தண்டாயுதபாணி உற்சவம் காலையிலே நடைபெற்று மாலையிலே ஒருமுகத் திருவிழா என்கின்றதாகிய பரிமேல் ஏறி சம்ஹார உற்சவமாக போற்றப்படுகின்ற இந்த ஒருமுகத் திருவிழா முருகப்பெருமான் அலங்காரமாக வீதி உலா வந்து அடியவர்களுக்கெல்லாம் அருளாட்சி கொடுப்பதும், இந்த ஒருமுகத் திருவிழாவிலே பரியேறி முருகன் வருகின்ற பொழுது அங்கே முழங்கப்படுகின்றதாகிய இந்த பராக் சுவாமி புறப்பாடு செய்யப்படுகின்ற பொழுது சிறப்பாக அங்கே பிரசன்னா குருக்கள் அவர்களினாலே கம்பீரமான கணீர் என்ற காந்த குரலினாலே இங்கே முருகப்பெருமான் வருகிறார் என்று அந்த பராக்கு கூறப்படுவது ஒரு தனித்துவமான சிறப்பை கொண்டது. அவ்வாறான இந்த உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கே முருகப்பெருமானுடைய திருவருளை வேண்டி பிரார்த்தனை செய்வதும், அங்க பிரதட்சணம் செய்வது, பஞ்சாங்க நமஸ்காரமிட்டு அடியளித்து தாய்மார்கள் நமஸ்காரம் செய்வதும் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலும், முருகப்பெருமானுடைய திருவருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்கின்ற வகையில் அமைந்திருப்பது. எதிர்வருகின்ற 4ஆம் திகதி புத்தளம் மாவட்டம் சிலாபம் நாத்தாண்டிய ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத கரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்துக்கான பூர்வாங்க கிரியைகள் மகா கணபதி ஹோமத்தோடு ஆரம்பமாகி எதிர்வருகின்ற 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பூர்ணா புஷ்கலா சமேத கரிகரபுத்திர ஐயனார் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவுள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகளிலெல்லாம் நாமும் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.